ஜப்பானை சேர்ந்த டோஹோ பல்கலைக்கழகம் நாசாவோட சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல 4 லட்சம் கம்ப்யூட்டர் சிமுலேஷன் கிட்ட ரன் பண்ணி பார்க்கறாங்க. அதோட முடிவுல பூமியோட அழிவு, அதுல இந்த உயிரினங்களோட அழிவு இதெல்லாம் எப்ப நடக்கும், எப்படி நடக்கும். இப்போ பூமியோட அழிவு நடக்கிறதுக்கு ரொம்ப முன்னவே கிட்டத்தட்ட 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே, அதாவது இப்ப இருந்து 100 கோடி ஆண்டுகள்லயே இந்த பெரிய உயிரினங்களுடைய அழிவு இயற்கையாவே நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. இது ஏன் அப்படின்னா சூரியனுக்கான ஆற்றல் ஹைட்ரஜன் ஹீலியமா மாறக்கூடியதுல இருந்தா நமக்கு கிடைக்குது. அப்படி மாற ஒரு கட்டத்துல சூரியன்ல இருக்கக்கூடிய ஹீலியம் அணுக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி அதிகரிக்கும் போது சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பமும் அதோடைய வெளிச்சமும் ரொம்பவே அதிகமாயிடும். எந்த அளவுக்குனா இப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் விட 10% அதிகமா சூரியன்ல இருந்து வர ஆரம்பிக்கும். இப்படி சூரிய ஒளியும் வெப்பமும் அதிகமாயிட்டே போறதுனால பூமியில இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் நீராவியாகக்கூடிய அந்த ப்ராசஸ் இப்ப நடக்கிறத விட ரொம்ப அதிகமான வேகத்துல நடக்க ஆரம்பிக்கும். அதனால பூமியில மழை பொழிவோட அளவும் அதிகமாகும். பூமியில மழை நிறைய பெஞ்சா நல்லதானே அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ஆரம்பத்துல நல்லது மாதிரி தான் தெரியும். ஆனா போக போக தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி பூமி அதிகமா வெப்பமடைறதுனால காத்து வெப்பமடையும், வளிமண்டலம் வெப்பமடையும், தண்ணி நிறைய வெப்பமடையும். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால கடலுக்குள்ள பாறைகளுக்குள்ள ட்ராப் ஆகிக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் கொஞ்சமா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சு அது வளிமண்டலத்தில் போய் சேரும். அதனால பூமியில வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமாயிட்டே போகும். ஒரு பக்கம் மழை அதிகமாக பெய்யுது, இன்னொரு பக்கம் வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகமாயிட்டே போகுதுன்னா அப்போ பெய்யக்கூடிய மழை எல்லாமே ஆசிட் ரெயினா அதிகமாக பெய்ய ஆரம்பிக்கும். இந்த ஆசிட் ரெயின் பூமியோட எல்லா பக்கமே விழுகிற மாதிரியே சிலிகேட் பாறைகள் மேலேயே விழுகும். அப்படி விழுகும் போது அதுல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட விளைவா இந்த ஆசிட் ரெயின் மூலமா சேர்ந்த கார்பன் டை ஆக்சைடும் இந்த உடஞ்ச பாறைகளும் ஒன்னா சேர்ந்து அது பைகார்பனேட்ஸாவும் இன்னும் சில கெமிக்கல்ஸாவும் மாறும். இப்போ பொதுவாக மழை பெய்யும் போது என்ன ஆகும், அது பாறைகள் மேல விழுகும், அப்படியே வளைஞ்சு ஓடி கடலுக்குள்ள தானே கடைசியா போய் சேரும். அதே மாதிரி இந்த தண்ணியும் கடலுக்குள்ள தான் போய் சேர போகுது. அப்படி சேரும் போது இந்த பாறைகள் உடஞ்சு அது மூலமா உருவான புது கெமிக்கல்ஸும் அந்த பைகார்பனேட்ஸ் மாதிரியான மற்ற விஷயங்களுமே கொஞ்சமா கடல்ல போய் அப்படியே சேரும். அங்க சேர்ந்த உடனே அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே அந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் தனக்குள்ள எடுத்துக்கிட்டு அதை எல்லாத்தையுமே தன்னுடைய ஓடுகளை அப்படியே மாற்றும். ஏன்னா ஓடுகள் எல்லாமே அதிகமாக கால்சியம் இந்த மாதிரியான விஷயங்களால தான் நிறைஞ்சிருக்கும். இப்போ இந்த உயிரினங்கள் எல்லாமே அழிய ஆரம்பிக்க அதோடைய ஓடுகள் எல்லாமே கொஞ்சமா அப்படியே கடல் தரையில போய் செட்டில் ஆக ஆரம்பிக்கும். இந்த வகையில கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே அந்த கடலுடைய அடிப்பாகத்துல கொஞ்சமா செட்டில் ஆக ஆரம்பிக்கும். கடலுக்கு அடியில் ட்ராப் ஆக என்ன ஆகும்னா வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கார்பன் டை ஆக்சைடும் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் இல்லவே இல்லை அப்படிங்கிற நிலைக்கு சேர்ந்துரும். ஏன்னா எல்லாமே கடலுக்கு அடியில் ட்ராப் ஆகிட்டே இருக்கும். இப்படி நடக்கிறதுனால செடிகளுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிறது கம்மியாகிட்டே போகும். அப்போ செடிகள் ஆக்சிஜன் உற்பத்தி பண்ணுறதும் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட அளவும் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஆக்சிஜனோட அளவு கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை சுவாசிச்சு வாழக்கூடிய மனிதர்கள் மாதிரியான அந்த பெரிய உயிரினங்கள் எல்லாமே கொஞ்சமா அழிய ஆரம்பிக்கும். ஆனா இப்படி ஒரு அழிவு ஏற்படும் போது கூட பூமியில சில உயிரினங்களால வாழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது என்ன கதைனா, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ்.